வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் 29. சரியாய் அடுத்த 3ஆம் நாள் காலை ஹரி திருச்சிக்கு வந்து சேர்ந்தபோது வித்யாவின் சீமந்தத்துக்காக கோயம்புத்தூருக்கு புறப்படும் அமர்க்கலத்தில் எல்லோரும் இருந்தார்கள். ஏர்போர்ட்டில் இருந்து டாக்ஸி வைத்துக்கொண்டு வீட்டு வாசலில் வந்து இறங்கிய ஹரியை முதலில் பார்த்தது வித்யா தான். அண்ணா, ஹரி அண்ணா என்று கூவியவளுக்கு திகைப்பால் கண்கள் விரிந்து போயின. 2 நிமிஷத்தில் ஜானகி முதல் வீட்டு ஆட்கள் வரை கூடத்தில் கூடிவிட்டார்கள். என்னப்பா இது, திடீர்னு வந்து நிற்கிற? எப்போ வந்த ஹரி? ஒரு தந்தி அடிக்கக்கூடாதா? வித்யாவோட சீமந்தத்துக்கு வரணும்னு தோணியிருக்கும், அதான் சர்ப்ரைஸாக வந்துட்டான். எங்கே வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் செய்த ஹரி? அட் பாம்பே ஆர் அட் மெட்ராஸ்? ஹரினா லண்டன் உங்களுக்கு நல்லா ஒத்துண்டது போல இருக்கு. சிவந்து பெருத்துண்டு ஆள் மாப்பிள்ளை மாதிரி ஜோராக இருக்கேள். 10 நிமிஷ காலத்துக்கு அனைவரும் தலைக்கால் புரியாத சந்தோஷத்தில் ஒரு சேர பேசினார்கள். எதற்கும் பதில் சொல்லவில்லை ஹரி. கண்கள் அந்த கூட்டத்தில் அகிலா மன்னியை தேடின. மன்னியை காணோம். என்ன ஹரி, நாங்கள் இத்தனை கேள்வி கேட்கிறோம், நீ பதில் சொல்லாமல் நின்னா எப்படி? வா வா, உட்காரு. ரங்கா, ஐயா சாமான்களை மேலே எடுத்துட்டு போ. அம்னி, ஹரிக்கு காஃபி கொண்டா. உற்சாகமாய் பேசிய ஸ்ரீதரனை ஹரி நிமிர்ந்து பார்த்தான். அகிலாமணி எங்கேனா? அழுத்தமான குரலில் தன்னை சுற்றி கொப்பளிக்கும் பூரிப்பினால் பாதிக்கப்படாதவனாய் ஹரி நிதானமாய் கேட்டதும் திடீரென்று அந்த கூடம் அமைதியாகி போனது. 3 நாட்கள் முன்பு ஃபோனில் பேசிய போது அகிலாவின் உடல்நிலையை தெரிந்து கொண்டதால் இப்படி போட்டது போட்டபடி வந்து நிற்கிறானா? அதுக்காகவா? அகிலாவின் மேல் உள்ள அக்கறையிலா? சுற்றி நின்றவர்களுக்கு இதை நம்புவது கஷ்டமாக இருந்தது. அகிலாமணி எங்கே? ஹரி 2வது முறையாக கேட்ட பின்பு உள்ளே இருக்கா என்றான் ஸ்ரீதரன். அப்பா போனப்புறம் இப்போ தான் ஆற்றுக்கு வந்திருக்கேன். இப்படி வாப்பா ஹரி, என்கிட்ட வந்து உட்கார். கண்களில் நீரோடு பேசின அம்மாவை ஹரி கவனிக்கவில்லை. எனக்கு மன்னியை முதல்லே பார்க்கணும். தம்பியின் பார்வையை தாங்க முடியாமல் தலையை குனிந்து கொண்ட ஸ்ரீதரன் மெதுவாய் பின் அறைக்கு சென்றான். ஹாலை கடந்து பூஜை அறையை கடந்து ஒதுகுப்புறமாய் இருந்த அந்த அறையை அடைந்து விளக்கினான். தன்னை தொடர்ந்து வந்த ஹரியிடம், கேர்ஃபுல் ஹரி, ஷீ இஸ் வயலண்ட் என்றான். திறந்த கதவு வழியாக உள்ளே தெரிந்த காட்சி ஹரியின் நெஞ்சை அழுத்தியது. கதவு திறந்ததோ தன்னை பார்க்க யாரோ வந்திருப்பதை புரியாமல் ஜன்னல் கம்பிகளில் தலையை முட்டு கொடுத்து கொண்டு அகிலா நின்றிருந்தாள். மெலிந்து குச்சியான உடல், பெரிய கண்களில் குளமாய் ஜலம், முகத்தில் சொல்ல தெரியாத பரிதாபம். மன்னியா என் அகிலா மன்னி? கரிய கண்களில் வண்டி கருணையை தேக்கி உலகத்தில் உள்ள அன்பையெல்லாம் தன் புன்னகையில் கொட்டும் அகிலா மன்னி இதுவா? துக்கம் நாக்கு இழுக்க மன்னி என்றான் ஹரி மெதுவாய். சடார் என்று திரும்பினாள் அகிலா. ஒரு வினாடி சுருங்கி மறு வினாடி விரிந்த கண்களில் வியப்பு, சந்தேகம். ஹரி என்று பழக்க அழைத்தாள். 2 தாவலில் அவனிடம் வந்தாள். ஜிம்மியை எங்கே வச்சிருக்க? மரியாதையாக கொடுத்துடு என்று முதலில் அதட்டலாய் பேசினாள். பின் கொடுக்க மாட்டேன் என்று கையை பிடித்து பயங்கரமாய் உலுக்கினாள். மறு நிமிஷம் நான் இல்லாட்டா அவன் சாப்பிட மாட்டான் என்று பரிதாபமாய் விசுமினாள். அகிலாவின் கைகளை பற்றி படுக்கையில் உட்கார வைத்தான் ஹரி. அவள் கண்களை துடைத்தான். ஜிம்மியை திரும்ப நான் கூட்டிட்டு வரேன் மன்னி. உங்கள் ஜிம்மியை திரும்ப உங்ககிட்ட நான் கொண்டு வந்து தரேன். இதுக்காக இப்படி அழலாமா மன்னி? ஹரியின் குரல் இதமாக ஒலித்தது. அகிலாவின் அழுகை நிற்கவில்லை. ஹரி சொன்னதை அவள் புரிந்து கொண்டதாகவே தெரியவில்லை. துக்கம் பீறிட்டு கொண்டு எழுகிற மாதிரி விசித்து அழுதாள். பிறகு எனக்கு பயமாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு என்று புலம்ப தொடங்கினாள். மௌனமாய் வாசல் கதவிடம் நின்று இத்தனையும் பார்த்தான் ஸ்ரீதரன். இப்படித்தான் எப்போ பாரு அழறா, காரணமில்லாமல் பயம்னு அழறா. நம்ம டாக்டர்கிட்டே காண்பிச்சோம், மருந்து கொடுத்திருக்கார். ஆனால் ஒழுங்காக சாப்பிட்டா தானே. யார்கிட்ட வந்தாலும் அடிக்க வரா. நோபடி வாண்ட்ஸ் டு கோ நியர் ஹர். இவளாலே ரொம்ப வேதனை தொந்தரவு. ஹரி, நீ சரியாக புரிஞ்சுக்கணும். அண்ணா சமாதானம் சொல்கிற மாதிரி பேசினதற்கு ஹரி
பதில் ஏதும் சொல்லவில்லை. தன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்த அகிலாவை எழுப்பினான். வெளியில் கூட்டி வந்தான். எங்கே அழைச்சிட்டு போகிற ஹரி? உஷாவை கண்டா இவளுக்கு ஆகாது, வெறி வந்துடும். அரவிந்தை சங்கிலியால் கட்ட வருவா. ரூமிலேயே இருக்கட்டும், நான் சொல்கிறதை கேளு ஹரி. ஸ்ரீதரன் பேசுவதை காதில் வாங்காமல் அகிலாவோடு ஹரி வெளியில் வந்தான். அகிலாவுக்கு மட்டும் கேட்கக்கூடிய சின்ன குரலில், ஜிம்மி உங்களுக்கு திரும்ப வேணும்னா நீங்கள் நான் சொல்கிறதை சமர்த்தா கேட்கணும் மன்னி. முதலில் அழுகியை நிறுத்துங்கோ ப்ளீஸ் மன்னி ப்ளீஸ் என்று பேசிக்கொண்டே ஹாலுக்கு வந்தான். ஹால் சோஃபாவில் அகிலாவை உட்கார வைத்துவிட்டு சுற்றிலும் பேய் அறந்த மாதிரி குடுங்கியிருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்தான். சி, நீங்கள் எல்லாம் மனுஷர்கள் தானா என்று கேட்கும் பார்வை. அகிலாவின் விசுமலை தவிர வேறு சப்தம் இல்லாமல் அறை மௌனமாய் இருந்தது. சற்றும் எதிர்பார்க்காத தினசில் ஹரி லண்டனிலிருந்து திரும்பியதும் என்ன ஏது என்று யாரிடமும் கேட்காமல் அகிலாவை பார்க்க போனதும் அவளை நடுஹாலில் அழைத்து வந்து உட்கார வைத்ததும் இப்போது ஏதோ ஒருவித முடிவுக்கு வந்தவனாய் மிகுந்த கோபத்துடன் தங்களை பார்ப்பதும் ஜானகி ஸ்ரீதரனுக்கு பயத்தை உண்டாக்கியது. என்னப்பா ஹரி, வெளிநாட்டிலிருந்து வந்த பிள்ளை உட்கார்ந்து 2 வார்த்தை என்னம்மா எப்படி இருக்கேன்னு கேட்காமல் இதெல்லாம் என்னப்பா என்றாள் ஜானகி சின்ன குரலில். கண்களில் நீர் ரெடியாய் பூத்து நின்றது. புடவை தலைப்பை கை நாடியது. அம்மா இருந்த திக்கில் ஹரி திரும்பவில்லை. நேர் பார்வையில் தீட்சியம் தாங்காமல் ஸ்ரீதரன் தலை குனிந்தான். அகிலா மன்னியை அழைச்சிட்டு நான் உடனடியாக மெட்ராஸுக்கு போகிறேன். நான் லண்டனிலிருந்து மெட்ராஸுக்கு நேற்று வந்தேன். மெட்ராஸ் டாக்டர்கிட்ட மன்னியை பற்றி பேசிட்டேன். எத்தனை சீக்கிரம் வைத்தியம் ஆரம்பிக்கிறோமோ அத்தனை நல்லதுன்னு டாக்டர் அபிப்பிராயப்படுறார். அதனாலே நான் இப்போவோ மன்னியோடு கிளம்புறேன். கொஞ்சம் நிறுத்தின ஹரி வித்யாவின் பக்கம் திரும்பி போய் ஒரு பெட்டியிலே மன்னியோட துணிமணிகளை பேக் பண்ணி 5 நிமிஷத்துலேயே கொண்டு வா. இந்த உபகாரத்தையாவது உன்னாலே செய்ய முடியும்னு நினைக்கிறேன் என்றான். ஹரிக்கு என்ன ஆயிற்று? ஹரி, வாட் இஸ் திஸ் ஆல் திஸ் என்று தொடங்கின ராஜாவை ஹரி ஒரு பார்வையால் அடக்கினான். ஜானகியால் இனியும் சும்மா இருக்க முடியவில்லை. என்னாச்சு ஹரி உனக்கு? 3 வருஷமாக பிரிஞ்சிருக்கிற பிள்ளை திரும்பி வந்துட்டான்னு சந்தோஷப்பட விடாதபடி ஏன் இப்படி நடந்துக்கிற? ஜானகி அழ ஆரம்பித்து விட்டாள். 10 நிமிஷத்தில் ஒரு சின்ன பேட்டியுடன் வித்யா வந்து நின்றாள். இத்தனை நாளையும் மௌனமாயிருந்த ஸ்ரீதரன் ஹரியின் கிட்டத்தில் வந்தான். கையை பாசத்துடன் பிடித்து கொண்டான். நடந்தது என்னன்னு முழுசும் தெரிஞ்சுக்காம நீ ஏனோ ஆத்திரப்படுற ஹரி. உனக்கு யாரோ தவறா விஷயத்தை சொல்லியிருக்கா. காரணமில்லாமல் எங்கள் மேலே உனக்கு ஏன் இத்தனை கோபம்? லிசன் ஹரி ப்ளீஸ். ஸ்ரீதரனின் கையை தட்டி விட்டான் ஹரி. என்ன நான் தெரிஞ்சுக்கணும்? இன்னும் புதுசாக நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? மன்னிக்கு ஹெர்பீஸ் வந்து அப்புறம் டைஃபாய்டு வந்து விவரத்தை எனக்கு எழுதாமல் இருந்தேலே, அதையா? ஜிம்மியை உன் சிநேகிதனுக்கு கொடுத்ததையா? என்னை டாக்டர்கிட்ட காட்டுன்னு மன்னி அழுத போது ஃபர்ஸ்ட் பண்ணாதேன்னு நீ அவளை திட்டினாயே, அதையா? இல்லை, அம்மா சொல்கிற மாதிரி உனக்கு உஷா மேலே பொறாமேன்னு மன்னிக்கிட்டே சொன்னாயே, அதையா? எனக்கு நீ புதுசாக எதையும் சொல்ல வேண்டாம் அண்ணா. உன்னோடு பேசின பிறகு நான் நம்ம குடும்ப டாக்டர்கிட்ட ஃபோன்லே விவரமாக பேசினேன். மன்னியோட வியாதி ஒட்டிக்கும்னு பயந்து அவளை நீங்கள் ஒதுக்கி வச்சதும் அவன் மனசு நொந்து போனதையும் எனக்கு அவர் சொல்லிவிட்டார். நான் என்ன பண்ணுவேன் ஹரி? உங்கள் மன்னிக்கு இப்போ நல்ல கவனிப்பு தேவைன்னு நான் சொல்லிட்டேன். அவள் அதை காதில் போட்டு காட்டா நான் என்ன பண்ணுவேன்னு அவர் என்கிட்ட வருத்தப்பட்டுண்ட பிறகுதான் நானே வந்து இனி எங்கள் மன்னியை பார்த்துக்கிறது சரின்னு முடிவு எடுத்து புறப்பட்டு வந்திருக்கேன். மன்னி உயிர் உள்ள ஒரு ஜீவன் அண்ணா. அவளுக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல மனசு இருக்கண்ணா. அந்த நல்ல மனசு தான் இன்னைக்கு இப்படி கம்பீரமாக நீ எழுந்து நடமாட உதவி பண்ணித்து. இதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா இருந்திருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாக விட்டிருப்பாரா? அதை கொஞ்சம் நினச்சி பாரு. அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு பிள்ளையாக பிறந்துட்டு
அத்தனை வசந்த மனுஷனுக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு நிறைய வருஷம் வாழ்ந்துட்டு அந்த பெரிய மனசின் பெருந்தன்மையை கடுகத்தனை கூட உனக்கோ அம்மாவுக்கோ வரலையேன்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. உங்ககிட்ட பேசிண்டு தர்க்கம் பண்ண எனக்கு இஷ்டமில்லை, நேரமும் இல்லை. நீங்கள் எல்லாம் சுயநலமே உருவானவ. அம்மாவுக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். நீயாவது வித்தியாசமாக நம்ம அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா இருப்ப. நமக்கு பிரத்தியார் செய்த நன்மைகளை நினைச்சுண்டு நன்றி உணர்வோடு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனால் அண்ணா, ஐ எம் சாரி டு சே திஸ். நம்ம அப்பா இப்போ உயிரோடு இருந்தா உன்னை தன் பிள்ளைன்னு சொல்லிக்க கண்டிப்பாக வெட்கப்பட்டிருப்பார். ஐ எம் சாரி. தழுதழுத்த குரலில் பேசி முடித்த ஹரி குனிந்து பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கையால் அகிலாவை எழுப்பி அழைத்து கொண்டான். நான் அம்பாசிடரை எடுத்துட்டு மெட்ராஸ் போகிறேன். நேரே டாக்டர் பாலாஜி நர்சிங் ஹோமுக்கு தான் போகிறேன். உடனடி செலவுக்கு என்கிட்டே பணம் இருக்குது. மேற்கொண்டு தேவைப்பட்டால் உன்கிட்டே தான் வருவேன். உன் பணத்தை கேட்கிறேன்னு அவசரப்பட்டு நினச்சிடாதே. நானும் இந்த ஆத்துப்பிள்ளை தான். அப்பா சொத்திலே என் பங்கிலிருந்து நீ கணக்கு பண்ணி கொடுத்தா போதும். நெஞ்சிலே கருணை இல்லாத உன்கிட்டே இருந்தோ மற்ற யார்கிட்ட இருந்தோ நான் பணம் வாங்கி செலவழிச்சா அது வன்னிக்கு நல்லதை நிச்சயம் பண்ணாது. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இவன் எதுக்காக என் பொண்டாட்டிக்கு பறிஞ்சுட்டு வரணும், வைத்தியம் பார்க்கணும்னு நீயோ வேறு யாராவது நினைக்கலாம். 2 காரணம். முதலாவது, நான் கிருஷ்ணன் பிள்ளை. அந்த மாதிரி அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்துட்டு சமயத்திலே இந்த உதவியை பண்ணலேனா அவர் ஆத்மா என்னை மன்னிக்காது. அப்புறம் மன்னி என்கிறவள் பெத்த தாய்க்கு சமம்னு சொல்லுவான். என்கிட்டே தாய்க்கு மேலே பரிவோடு நடந்துட்டுருக்கா அகிலா மன்னி. அதனாலே அவளை உதயசேத்திலிருந்து காப்பாற்றுறது பிள்ளையான என் கடமை. அவ்வளவுதான். நாங்கள் புறப்படுறோம். ஹரி புறப்பட்டு விட்டான். அகிலாவின் கைகளை பிடித்து மெல்ல படிகளில் இறங்கி வாசல் போர்ட்டிகோவில் நின்ற காரில் ஏற்றினான். இது நாளைக்கு வீட்டில் நடந்த அமர்க்கலங்களை மூளையில் நின்று கவனித்து கொண்டிருந்த அவனி சட்டென்று காரிடம் வந்தாள். 2 நிமிஷம் நில்லுங்கோ, நானும் வரேன். இந்த அத்து உப்பை தின்னு வளர்ந்தவன் நான். இந்த சமயத்திலே அகிலாவை பார்த்துக்க கூடமாட நான் உதவிலேனா எப்படி? இருங்கோ, உங்களுக்கு துணையா நானும் வரேன் என்று சொல்லி உள்ளே பாய்ந்து ஒரு பையுடன் திரும்பி வந்து வண்டியில் ஏறி கொண்டாள். திட்டப்படி சென்னையை அடைந்து பாலாஜி நர்சிங் ஹோமில் அகிலாவை சேர்த்தான் ஹரி. முதல் நாளே அவன் வந்து தங்க ஏற்பாடுகளை செய்திருந்ததால் 4 டாக்டர்கள் தயாராய் நின்று அகிலாவை மணிக்கணக்கில் சோதித்தார்கள். கௌரி விவரமாய் கேட்டார்கள். தனக்கு தெரிஞ்சவற்றை ஹரி சொன்னான். பாக்கி அனைத்தையும் அம்முனி ஒளிவு மறைவில்லாமல் கூறினாள். இரவு மன்னியுடன் நர்சிங் ஹோமிலேயே ஹரி தங்கினான். தூக்கத்திற்கு காம்போஸ் ஐவி கொடுத்து விட்டதால் அகிலா நிம்மதியாய் தூங்கினாள். காலையில் மீண்டும் பரிசோதனைகள். முதல் நாள் செய்த டெஸ்ட்டுகள் சிலவற்றில் ரிப்போர்ட் மதியம் வந்து விட்டன. டாக்டர் ஹரியை தனியாக அழைத்து சென்று பேசினார். மூளையில் பாதிப்புகள் லேசாக உண்டாகி முழுசாய் 2 மாதங்கள் ஆவதற்குள் வைத்தியத்தை ஆரம்பித்து விட்டதால் கண்டிப்பாய் குணமாகிவிட அறிகுறிகள் உள்ளன என்றார். மூளை பாதிப்புக்கு அடிப்படை காரணம் உடம்பு பலவீனப்பட்டு தெம்பிழுந்து அதே சமயத்தில் மனசிலும் ஏக்கம் வளர்ந்தது தான் என்று சொன்ன டாக்டர், அன்பான பாசம் மிகுந்த சூழ்நிலையில் அகிலாவை பொறுமையுடன் கவனித்தால் பிரமிக்கத்தக்க விதத்தில் அவளிடம் குணம் காண முடியும் என்றார். கொஞ்சமும் கூட மனம் கலங்க வேண்டாம். நிச்சயமாய் அகிலாவை பழைய அகிலாவாக மாற்றிவிடலாம் என்று அடித்து சொன்னார். ஹரிக்கு டாக்டரின் பேச்சு சந்தோஷத்தை தந்தது, நம்பிக்கையை தந்தது, நிம்மதியை தந்தது. நர்ஸ் மதிய உணவை அகிலாவுக்கு கொடுத்து படபடப்பில்லாமல் இருக்க மருந்துகளையும் கொடுத்திருந்ததால் காலையில் வெகு நேரத்துக்கு பயம் என்று அழுது கொண்டிருந்த அகிலா அப்போதுதான் தூங்க தொடங்கி இருந்தாள். அறையை விட்டு வெளியே வந்து நின்றான் ஹரி. அந்த நர்சிங் ஹோமை சுற்றி இருந்த அடர்ந்து உயர்ந்த பச்சை மரங்களின் குழுமை மனசுக்கு இதமாயிருந்தது. விளையாட்டாய் மன்னியின் கடிதத்தை எடுத்துக்கொள்ளாமல் இந்த மட்டுக்கு உடனடியாய் இந்தியாவுக்கு வந்து காரியத்தில் இறங்கியது நினைக்கும் போது திருப்தியாயிருந்தது. தன் காரியம் அப்பாவுக்கு கண்டிப்பாய் சந்தோஷத்தை தரும் என்று தோன்றியது. 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி சின்னதாய் சோம்பல் முறித்து நர்சிங் ஹோமின்
நர்சிங் ஹோமின் வாசலை எதிர்ச்சியாய் பார்த்தபோது நீல நிற ஃபியட் ஒன்று உள்ளே நுழைந்து போர்ட்டிகோவில் நின்றது. அதிலிருந்து ஸ்ரீதரன் இறங்குவதும் என் குயிரில் ஏதோ விசாரித்துவிட்டு பின்னர் இந்த பக்கமாய் வருவதும் ஹரிக்கு தெரிந்தது. மெதுவாய் நடந்து கிட்டத்தில் வந்து நின்ற அண்ணாவை நிமிர்ந்து பார்த்தான். ஸ்ரீதரனின் முகம் ஜிவ்ஜிவென்று கண்கள் சிவந்திருந்தன. மனசு வேதனையிலும் குற்ற உணர்ச்சியிலும் குறுகுறுப்பது புரிந்தது. ஒன்றுமே பேசாமல் ஒரு நிமிஷம் இருவரும் அப்படியே நின்றார்கள். முதலில் மௌனத்தை கலைத்தது ஸ்ரீதரன் தான். என் ஃப்ரெண்டு கிட்டே பேசினேன். ஜிம்மியை எந்த நிமிஷமும் திருப்பி தர ரெடிங்கிறான். அண்ணா அழகியை கஷ்டப்பட்டு அடக்கி கொள்வது ஹரிக்கு புரிந்தது. ஒரே ராத்திரியில் அண்ணா தன் தவறை உணர்ந்து விட்டது ஹரியை நெகிழ வைப்பதாக இருந்தது. ஏதாவது இதமாய் பேசி மனசு நொந்து வந்திருக்கும் அண்ணாவை சமாதானம் செய்ய வேண்டும் போல இருந்தது. மன்னிக்கு பயப்படும்படி ஒன்றும் இல்லையாம் அண்ணா. உடம்பு பலகீனமும் மனசு இயக்கமும் ஒரே சமயத்திலே வந்துட்டதாலே மூளை பாதிக்கப்பட்டிருக்காம். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அன்போடு பார்த்துண்டா கண்டிப்பாக சரியாயிடும்னு டாக்டர் சொல்கிறார். ஆனால் இட் வில் டேக் டைம். நாம் பொறுமையாக இருக்கணும். தனக்கு தம்பியாய் பிறந்தும் தனக்கு புத்தி சொல்லி தன் நிலையை உணர வைத்துவிட்டு இப்போது விவேகத்தோடு பேசும் ஹரியை பார்க்கையில் கண்ணெதிரில் அப்பாவே நின்று கொண்டு பேசுகிற மாதிரி தோன்ற ஸ்ரீதரனின் கண்களில் சரம் சரமாய் நீர் வழிய தொடங்கியது. ஒரே தாவலில் அண்ணாவை இறுக கட்டி கொண்டான் ஹரி. அண்ணா, வாட் இஸ் திஸ்? தைரியமாயிரே. ஹரி சின்ன குழந்தை போல தன் தவறுகளை எண்ணி ஸ்ரீதரன் அழுவதை தடுக்க இயலாத ஹரி அவனை இறுக அணைத்து கொண்ட போது அவன் கன்னத்திலும் கண்ணீர் கோலம் போட்டது. கண்களை மூடிக்கொண்டான் ஹரி. மன்னி, குணமாக வேண்டும். அண்ணா மனசு மாற வேண்டும். அப்புறம் மற்றவர்கள் தங்கள் அறியாமையை உணர வேண்டும். இத்தனையும் ஒருவனாய் என்னால் சாதிக்க முடியுமா என்ற பயத்தோடு இருந்தேன். தேங்க் காட். டாக்டர் நம்பிக்கை தரும் தினசில் பேசிவிட்டார். சற்றும் எதிர்பாராதபடி அண்ணா சுருக்க மனைவியை தேடி வந்துவிட்டான். இனி மற்றவர்களை மாற்றுவது அப்படி ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. முதலில் அகிலாமின்னியை பழைய மன்னியாக மாற்ற வேண்டும். அப்புறம் மற்றவர்களை ஒவ்வொருவராய் மாற்ற வேண்டும். சிடுக்குகளை போடுவது சுலபம், பிரிப்பதுதான் கஷ்டம். சிக்கல்களை உண்டாக்குவது சுலபம், அவிழ்ப்பதுதான் கஷ்டம். எதையுமே கலைப்பது அழிப்பது ரொம்ப எளிது. புதுசாய் நிர்மாணிப்பது உருவாக்குவது தான் ரொம்ப ரொம்ப சிரமம். தெரிந்தோ தெரியாமலோ எல்லாருமா சேர்ந்து கொண்டு அகிலாமணியை படுகுழியில் தள்ள பார்த்தார்கள். மண்ணியின் நல்ல காலம் கடைசி படியில் இறந்தவளின் கையை பிடித்து கொள்ள தெய்வமாயிருக்கும் அப்பா வழிவகுத்து விட்டார். இனி ஒவ்வொரு படியாய் அவளை மேலே ஏற்றி கரைக்கு கொண்டு வந்து விடலாம். ஷாக் ட்ரீட்மெண்ட் முடிந்த பிறகு சென்னையில் ஒரு அழகான வீட்டை வாடகைக்கு எடுத்து மன்னியின் அம்மா, தம்பி, தங்கை ஜிம்மியோடு அண்ணாவையும் அண்ணியையும் இருக்க செய்து மன்னிக்கு அன்பையும் பரிவையும் அள்ளி கொடுத்து நல்ல வைத்தியமும் அளித்தால் கண்டிப்பாய் அவளை பழைய மன்னியாக மாற்றிவிடலாம். இதற்கு பொறுமை தேவை, நேரம் தேவை. அவசரப்படாமல் மன்னியை மெல்ல மெல்ல குணமாக்க வேண்டும். மெல்ல மெல்ல சற்றே தலையை நிமிர்த்தி கண்ணில் வழியும் நீரை துடைத்து கொண்டு அண்ணாவை பார்த்த ஹரி புன்னகைத்த போது அவன் மனசில் திடமான நம்பிக்கை பூர்ணமாய் வியாபித்திருந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. சுயநலமக்க மனிதர்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.